ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சிம்பு நடிப்பில் வெளியாக இருக்கிற வந்தா ராஜாவா தான் வருவேன் படம் வர பிப்ரவரி மாதம் வெளியாக இருக்கிற நிலையில் தற்போது படத்துடைய ப்ரொமோஷன் வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரொடக்ஷன் டீம். படத்துடைய புது ஸ்டில்ஸ் ஏகப்பட்டது வெளியிட்டிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் சுந்தர்சி டைரக்ஷனில் உருவாகியிருக்கிற இந்த படத்தில் மேகா ஆகாஷ், கேத்ரின் தெரசா, பிரபு, ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, ரோபோ சங்கர் மகத் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் தமிழா மியூசிக் பண்ணியிருக்காரு. பொங்கல் அன்னைக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இந்த படம் குறித்த தகவல்கள் வராததால் ரசிகர்கள் வருத்தத்தில் இருந்தாங்க. தற்போது கிடைச்சிருக்கிற தகவலின்படி சிம்புவுடைய பிறந்தநாளான பிப்ரவரி 3ஆம் தேதி படம் வெளியாகும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. முன்னதாக படத்துடைய ஒரு பாடல் இன்னும் படமாக்கப்படாமல் இருந்தது. இன்னும் ஒரு வாரத்தில் அந்த பாடலுடைய ஷூட்டிங் முடிச்சிட்டா படப்பிடிப்பு முடிஞ்சிடும். அதற்கு பிறகு ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. தற்போது வந்திருக்கிற ஸ்டில்ஸ் பார்த்தா அந்த பாடலுடைய ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் தெரிய வருது. இந்த படம் பற்றி இயக்குனர் சுந்தர்சி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. செக்கச்சிவந்த வானம் படத்தில் சிம்பு பேசின வந்தா ராஜாவா தான் வருவேன் வசனம் கேட்சிங்காக இருக்குது அப்படின்னு சிம்பு தான் இந்த டைட்டில் எனக்கு சொன்னார். எனக்கும் அது பிடிச்சிருந்தது. இந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் 6 சண்டை காட்சிகள் இருக்குது. அதனால் ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்டிங் இருக்குது. அதனால் இது ஃபேமிலி சென்டிமெண்ட் படம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடத்துல காதல் காட்சிகள் இருக்குது. அதனால் ரொமான்ஸ் படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லா தரப்பு ரசிகர்களையும் திருப்திப்படுத்துகிற படமாக இருக்கும். ஆனால் 2 மணி நேரம் எப்படி வேணாலும் எடுங்க, கிளைமேக்ஸில் எனக்கு 10 நிமிஷம் கொடுங்க போதும் அப்படின்னு சிம்பு சொன்னார். எடிட்டிங்கில் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தப்போ தான் சிம்பு ஏன் அப்படி சொன்னார்னு புரிஞ்சுது. அவருடைய நடிப்பை பார்த்த உடனே கண் கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களோட தரப்பில் படம் ரெடி, எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறது தயாரிப்பாளர் கையில் தான் இருக்குது. வந்தால் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்ச கமர்ஷியல் ராஜாவாக தான் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு பிறகு சிம்பு, வெங்கட் பிரபு இணையில மாநாடு படத்துடைய படப்பிடிப்பும் தொடங்க இருக்கு. மாநாடு படத்துக்காக மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கிருக்காராமா சிம்பு. அதை முறைப்படி கற்றுக்கிறதுக்காக அவர் பேங்காக் போகிறாராமா. மாநாடு படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக யார் நடிக்கிறாங்க, இசையமைப்பாளர் யார் உள்ளிட்ட விவரங்கள் இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மாநாடு படத்தை சுரேஷ் காமாட்சி தயாரிக்கிறாரு.